ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் போக வேண்டிய கோவில்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே போய் வணங்க வேண்டிய முருகன் தலம் என்ன? எல்லாம் இழந்த பின்னும் ஜீவன் இருப்பதெல்லாம் முன்னருளன்றோன்னு முருகனை பார்த்து நம்ம பாடுற மாதிரி எல்லாம் போயிடுச்சு, எப்போ திரும்ப கிடைக்கும்னு ஏக்கமா ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கொடுத்துட்றேன் அப்படின்னு முருகன் கண் அசைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தலம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த இடத்துக்கு போனால் நீங்கள் கோட்டை கட்டி வாழலான்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கோவில். வஜ்ர தீர்த்தம்லாம் இருக்காங்க. அருணகிரிநாதர்லாம் வந்து பாடியிருக்காரு. சென்னைக்கு மிக அருகில் தான் இருக்குது. போகிற வழி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே சென்னை தாம்பரம்லாம் தாண்டி போனீங்கன்னா அப்படியே காஞ்சிபுரம் போகிற வழியில் செங்கல்பட்டு போயிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு திருப்பி போய் அவனை பார்த்துட்டு வந்துட்டா அப்பா அடி அப்படின்னு நின்றலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் தான் கற்பூரமாச்சே, டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு கீழே கமெண்ட் போட்டால் நான் தப்பு போட்டுருவேன். ஓகே, திருப்போரூர் முருகன் இருக்காரு, அவர் வேற லெவல். நம்ம அவர் வேற மாதிரி பார்ப்போம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கோட்டை கட்டி வாழ்வதற்கு, கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டதெல்லாம் கிடைப்பதற்கு ஒரே ஒரு கோவில் உங்களுக்கான ஒரு கோவிலில் வரும். என்னெல்லாம் பண்ணியோ வந்தா வச்சுக்கோ அப்படின்னு முருகன் மனமும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் என்ன அப்படின்னா வல்லக்கோட்டை முருகன் கோவில். வல்லக்கோட்டை முருகனவன் எல்லை கோட்டை திண்டுவிட்டால் துன்பம் துயரம் பறந்தோடும், இன்பம் எல்லாம் தேடி வரும். இதுக்கு ஒரு கதை இருக்கு தெரியுமா? அந்த கோவிலுக்கு என்ன வல்லக்கோட்டையா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, கேள்விப்படாத மாதிரி இருக்கு. குன்றுதோறும் குமரன் இருப்பான், எல்லாம் கரெக்டு தான். ஆனா இந்த இடத்துல குன்றே இல்லை பார்த்தீங்களா? ஆனா குமரன் இருந்து அருள் புரிகிறானே எப்படி? நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? விருச்சிகம் அப்படின்னாலே வந்து மலையில் இருக்கிறது இல்லை, கீழே இருக்கிறது. ஏன்னா டைரக்டா மலை வீடு மேஷம், அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட். அப்போ மலைக்கு கீழே என்ன இருக்கும்? சதுரவெளி தான் இருக்கும். அப்ப விருச்சக வீடு என்று சொல்லக்கூடிய இந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தலம் வல்லக்கோட்டை முருகன் கோவில். இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு ஒரு வரலாறு உண்டு. நான் எப்பயுமே சொன்ன மாதிரி ஒரு வரலாறோட அந்த கோவிலை வந்து நம்ம அணுகும் போது, ஓ இதனாலதான் இந்த கோவில் வந்துச்சா, ஓ இதனாலதான் இதெல்லாம் நினைச்சா, இந்த கோவிலுக்கு இந்த தெய்வத்துக்கு இவ்வளவு சக்தியா, இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாம போச்சே, ஏன் இங்க வல்லக்கோட்டைன்னு பேர் வந்துச்சு, இங்க ஏதாவது கோட்டை கிட்ட இருந்துச்சா, இல்லை ஏதாவது வல்லன்ற அரசன் ஆண்டான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் நம்மளுக்கு தான் கற்பனை நிறையா வருமே. பகீரதன்னு ஒரு மன்னன், அவனுக்கு என்னன்னா ஒரு கர்வம் என்னன்னா நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், நம்ம நல்லா வந்து ஆட்சி பண்ணுறோம். எப்பயுமே நான் சொன்ன மாதிரி கேட்ட நட்சத்திரக்காரன் புதனுடைய ஆளுமையா, அவங்களுக்கு எல்லாம் புத்தி ஜாஸ்தின்னு நினைப்போம் அவங்களுக்கு எப்பயுமே. ஆனால் அதே மாதிரி அவங்களுக்கு புத்தி ஜாஸ்தியாக தான் உண்மை, ஒத்துக்கணும்ல. ஜிம் மாஸ்டர் பார்த்தா அவர் வந்து 6 பேக்ல இருக்காருன்னு நம்ம ஒத்துக்கிற மாதிரி அறிவாளிகளே அறிவாளிகள் என்று ஒத்துக்கொள்வது தானே நியாயம். அப்போ கேட்ட நட்சத்திரக்காரங்க நிறைய மிகச்சிறந்த அறிவாளிகள், எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் தான் அந்த கேட்ட நட்சத்திரம். அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த ஊரை கெடுக்கும் பெருச்சாலை வீட்டை கெடுக்குன்ற மாதிரி எப்போ கோவம் வரும்னு தெரியாது, எப்படி கோவம் வரும்னு தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடும்.